வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் சதயம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் கும்ப ராசி கன்னியா லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ புரட்டாசி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? கடகர் ராசியாதிபதி ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக கடகர் ராசியாதிபதி சந்திரன் ராகு பகவானுடைய சாரம் வாங்கி தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தான அதிபதி 12வது பாவகத்தில் ராகு பகவானுடைய சாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் 3வது பாதத்தில் 2வது பாதத்தில் இருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 72 டிகிரியில் இருக்கிறார். இது ரெண்டுமே ராசியாதிபதியும் நமக்கு மைனஸாக இருக்கிறாரு, தொழில்ஸ்தானாதிபதி நமக்கு பலவீனமாக இருக்கிறார். அதனால் சுய தொழில் ஆரம்பிக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் தயவு செய்து இந்த மாதத்தில் வேண்டாம். இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், இந்த மாதிரி வீடு வாசல் வாங்கிறதா இருக்கட்டும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், வரன் பார்த்து பரிசம் போடுறதா இருக்கட்டும், புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் யாரும் நிச்சயம் பண்ணுறதில்லை. இல்லை இன்னாருக்கு இன்னாரு தான் அப்படின்னு வார்த்தை முடிவு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கு இந்த மாத காலம் அந்தளவுக்கு சிறப்பில்லை. இல்லை சார் நான் எடுத்து தான் சார் ஆகணும், முடிவு பண்ணி தான் சார் ஆகணும், நீங்கள் திடீர்னு இப்படி சொல்லிவிட்டீங்களே அப்படின்னா மாதம் 30 இப்படி தானே இருக்கணுங்களா அப்படின்னா 13ஆம் தேதி வரைக்கும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 13 தேதிக்கு மேற்கொண்டு இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனும், தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து நட்சத்திர பரிவர்த்தனை அடைஞ்சிரட்டும். ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வந்துருட்டோம், புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்துருட்டோம். அப்போ புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம், செவ்வாய் இருப்பார். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் 56 டிகிரியில் இருக்கிறார் குரு. அப்போது 13 தேதிக்கு மேற்கொண்டு இந்த செவ்வாவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை அடைகிறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். 9வது பாவகத்துக்கு அதிபதியும் 10வது பாவகத்துக்கு அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை அடையும் பொழுது இந்த கடகராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். நேரம் 100% நான் சாதகமாக இருக்கும், ஆஹா ஓஹோன்னு இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மலைக்கு கொடை பிடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பெய்கிற மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும், ஆனால் நம்ம எதுவுமே இல்லாமல் நனைகிறதுக்கும் ஒரு கொடை பிடிச்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அந்த மாதிரி 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அத்தியாவசியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா செஞ்சுக்கோங்க. இல்லை ஆடம்பரத்துக்கு நான் பண்ணுறேன்னு இந்த மாதம் ஃபுல்லாகவே விட்டுட்டு அடுத்த மாதம் செஞ்சுக்கோங்க. ஆடம்பரம் அப்படின்றது அது மற்றவங்களுக்கு ஆடம்பரமாக இருக்கும், நமக்கு அது அத்தியாவசியமாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னா அது நமக்கு தேவை, நம்ம செய்கிறோம். ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு அது அவசியம், அதை நம்ம செஞ்சுக்கிறோம். அது ஆடம்பரம்னு சொல்லிட முடியாது, நமக்கு அத்தியாவசியம், நமக்கு அவசியம்ன்றதுனால தான் செய்கிறோம். ஆனால் அதுக்கு 4 பொழுது பார்த்து செய்யணுங்க. நினச்ச நேரத்தில் நினச்சபடி நம்ம செஞ்சிட முடியாது. பாருங்கள், இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே வரலனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா தப்பாயிடும். கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் 100% பாதகமான நேரங்க. 13 தேதிக்கு மேற்கொண்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 25% 30% சாதகமாக இருக்கும். செவ்வாய் 12ல் இருக்கிறவர் உங்கள் ராசிக்கு வந்துடணுங்க. இந்த மாதத்தில் வர மாதிரி இல்லை, நெக்ஸ்ட் மந்த்து ஐப்பசி மாதத்தில் தான் வருவார், அப்புறம் பேசிக்கலாம். அதுபோக இதே கடகராசி நண்பர்களுக்கு 2 கூடிய கிரகம் 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். கடகராசி நண்பர்களுக்கு மட்டுமே சூரிய பகவான் குடும்பஸ்தானாதிபதியாகவும் தனஸ்தானாதிபதியாகவும் வருவார்.
வேறு எந்த ராசிக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இல்லைங்க. இந்த கடகராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சிலர் இருப்பாங்க, காசு பணம் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது. ஆனால் இந்த கடகராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காசு பணமே இல்லைனாலும் ஒரு காரியத்தை செஞ்சு விடுவாங்க. ஒரு மொபைல் ஃபோன் கையில் இருந்தால் இங்கிருந்து மும்பையில் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சாலும் செஞ்சு விடுவாங்க. அந்தளவுக்கு பழக்க வழக்கங்கள் அதிகமாக வச்சுக்குவீங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் கடகராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் 3வது பாவகத்தில் தகரியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் தான் நமக்கு நிறைய யோசனைகள் வரும். நாம் ஒரு 10 ரூபா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால், நாம் என்னத்துக்கு 10 ரூபா வேலை பார்க்கணும், நாம் 20 ரூபா வேலை பார்க்கலாமே, 10 ரூபா வேலைக்கும் அதே கஷ்டம்தான், 20 ரூபா வேலைக்கும் அதே கஷ்டம்தான், நாம் ஏன் அப்டேட் பண்ணக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது, இத்தனை மாதம் இத்தனை நாள் அது தோணலை. ஆனால் இந்த புரட்டாசி பிறந்ததுக்கப்புறம் நம்ம மண்டையில் அதுதான் சிந்தனைகளாக இருக்கும், அதிகமாக யோசனை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு 4 கணக்காகும், கெட்டது நடக்கிறதுக்கு டக்குன்னு நடந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த யோசனைகள் குறைச்சிக்கோங்க. இந்த ஒரு மாதம் பொறுத்துக்கிடுங்க, அடுத்த மாதம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கிடலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம், அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. இந்த நேரத்தில் மனசை அலையப்பாய தயவு செய்து விடாதீங்க. குடுக்கல் வாங்கல அதே மாதிரி தானுங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு யோசனை பண்ணி பண்ணுங்க. அதே தனஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் புதனுடன் சேர்றாரு. அதாவது 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று 7ஆம் தேதி, புரட்டாசி 7ஆம் தேதி சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம். இது மற்றவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், கடகராசி நண்பர்களுக்கு யோகத்தை கொடுக்காது. என்ன பண்ணும் அப்படின்னா, கூட பிறந்த பிறப்புகள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும். இத்தனை நாள் உங்களுடைய வேலை செய்கிற அலுவலகத்திலையோ தெரிஞ்சவங்களோ மற்றவங்கக்கிட்ட நல்லா சகஜமாக இருப்பீங்க, கலகலன்னு இருப்பீங்க, அவருடைய நட்பு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இருக்கும். ஆனால் இந்த தருணம் எப்படி இருக்கும்னா, அதாவது புரட்டாசி 7ஆம் தேதியிலிருந்து எல்லாருக்கிட்டையும் சிடுசிடுன்னு தான் இருக்க முடியும். நாம் ஒரு நேரத்தில் இருக்கிற ஒரு நிம்மதியும் சந்தோஷம், ஒரு நேரத்தில் இருக்கிற தெளிவு மறு நேரத்தில் இருக்காது, பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? யாருக்கிட்ட பேசினாலும் சிடுன்னு தான் நம்மளால் பேச முடியும், சரிங்களா? ஈஸியாக கெட்ட பேர் எடுத்துக்கிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள 100% கருத்து வேறுபாடு ஏற்பட தான் போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 2ஆம் தேதி மாறிடுவார். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி மாறிடுவார். 26ஆம் தேதி தான் மறுக்க அவருக்கு பயிற்சி வருது. 24 நாள் சுக்கிர பகவான் சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் வராரு. அது மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு பெருசாக தொந்தரவு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி கையில் 4 காசு இருந்ததோ இல்லையோ, இதுக்கு மேற்கொண்டு 4 காசு கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்துக்கு தொந்தரவு இல்லை. அது ஏதோ ஒரு வகையில் 4 காசு அதாவது 4 காசு சம்பாதனை வந்துக்கிட்டே இருக்கும். மிச்சப்படுத்த முடியுமானா மிச்சப்படுத்த முடியாது. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஆனாலும் பொருளாதார ரீதியாக பெருசாக சிக்க மாட்டீங்க, பாதிப்புகள் கொடுக்காது. அதே மாதிரி 5வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ராகு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லலாம். நம்ம கடகராசியில் பிறந்திருக்கிறோம், பையன் பண்ணுறது சரியில்லை, பொண்ணு பண்ணுறது சரியில்லை, ஏன்ப்பா இப்படி பண்ணுற, எதனாலப்பா இப்படி பண்ணுற, இப்படின்னு நம்ம அட்வைஸு கொடுத்தோம்னா கண்டிப்பாக தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துரும். அதுக்காக நம்ம அட்வைஸு கொடுக்காமல் இருக்க முடியாது. பசங்க தப்பு பண்ணால் நாம் தான் திருத்தணும் பிள்ளைங்கள. ஆனால் இந்த நேரத்தில் நம்மளுடைய வார்த்தைகளை மிளகா கிள்ளி வச்ச மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. அதை பார்த்துக்கிடுங்க. ராகு பகவானுடைய சாரமும் வாங்கியிருக்கிறாரு. இந்த பாகப்பிரிவினைகள்லாம் செய்கிறதுக்கு இது உகந்த மாதம் கிடையாது. ட்ரீட்மெண்ட்டு, அதாவது புத்திர பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் இந்த மாதத்தில் தயவு செய்து வேண்டாம். ஏற்கனவே புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு, அந்த குரு மறைவு அதாவது பகையாக கடகராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிறார். அந்த குரு சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருந்தாலும் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறார்.
அந்த செவ்வாய் 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறார். 15 தேதி வரைக்கும் புத்திரபாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன்னா புரட்டாசி 1லிருந்து 15 தேதி வரைக்கும் வேண்டாம். 15 தேதிக்கு மேற்கொண்டு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 6வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் நமக்கு செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறது, அது சரியில்லை. வண்டி வாகனங்கள் இருந்தால் 100% ஒரு சில நண்பர்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கும், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சாகசங்கள் எல்லாம் வண்டி வாகனத்தில் வேண்டாங்க, கண்டிப்பாக விபத்துகள் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்துரும். சரியா? கொஞ்சம் சூதானமாக இருங்க. விரைய செலவுகள் வேணும்னா செஞ்சுக்கிடலாங்க. மன வாழ்க்கை, திருமணம் பண்ணலாமா? திருமணம் இந்த மாதத்தில் பண்ண போகிறதில்லை, அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுங்க. ஆனால் நான் முதலியே சொன்னேனுங்க, முடிவு மட்டும் பண்ணாதீங்கன்ட்டு. சரிங்களா? ஏன்னா சுக்கிரனுடைய நிலை சரியில்லாமல் இருந்தது, அதுபோக செவ்வாவுடைய நிலையும் சரியில்லாமல் இருந்தது, அதுபோக திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனியோடைய நிலையும் சரியில்லை. என் கணக்குக்கு 13 தேதி, புரட்டாசி 13 தேதி வரைக்கும் பெருசாக நமக்கு எந்த விதமான நல்லதும் நடக்காதுங்க. புரட்டாசி 13 தேதிக்கு மேற்கொண்டு படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வருவீங்க. என்னடா எல்லாமே நெகட்டிவாகவே இவர் சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. சாதகத்தில் நல்லது தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஒரு சில சங்கடங்கள் வருதுன்னா அதை தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஏன்னா வேறு எந்த வகையிலையும் நமக்கு நடக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட முடியாதுங்க, ஜோதிடத்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட முடியும். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 13 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க, அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 8 கிரகம் சனி பகவான், அவர் அஷ்டம சனியாக தான் இருக்கிறார். அப்படிங்க அவர் ஒன்றும் பெருசாக நமக்கு நல்லது பண்ண போகிறதில்ல. தொழில் செய்ய சொல்லி தான் தூண்டும். ஏன்னா அந்த 10 கிரகமும் பலவீனமாக இருக்கிறாரு, 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. 8 கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்து அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்ய வைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது காசு பணம் போட்டிங்கன்னா சாமி சத்தியமாக 10 ரூபா வராது. யாருக்கிட்டையாவது காசு பணம் கடன் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அனாமத்து செலவு குறைச்சிக்கோங்க. சரிங்களா? தெளிவாக இருங்க. மற்றபடி ஒரு 13 தேதிக்கு மேற்கொண்டு சிறப்பாக இருக்கும். 24 தேதிக்கு மேற்கொண்டு இந்த புதன் பயிற்சி ஆவார், ரொம்ப நல்லா இருப்பீங்க. 24ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, சரிங்களா, 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு 23% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 60% இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும். சரி நண்பர்களே, பார்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிதானமாக பொறுமையாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை சரியான பாதையில் கொண்டு போனீங்கன்னா தொந்தரவு இல்லை, அவசரப்பட்ட சிக்கலாயிடும். இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே வரலனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. என்னுடைய பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.